நேர்களை வணக்கம். நான் உங்கள் மார்ஷல் சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் திருச்சி சூர்யா இணைந்திருக்கிறார். வாருங்களோட பேசலாம் சார். வணக்கம். சமீபத்துல விஜயனுடைய அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்றாரு. ரொம்ப நாளா ஆட்சியில இருந்த பெரிய கட்சி காங்கிரஸ் இன்னைக்கு அது ரொம்ப பவர் குறைஞ்சு போயிருக்கு. தாவேகாவுடன் கூட்டணி வைக்கணும். பவர் தரம் பவர் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாரு. இல்ல நம்ம சொன்னதுதான் நடந்திருக்குது. நம்ம முன்ன சொன்னதுதான். காங்கிரஸ் வர வேண்டும்னு விஜய் இன்னைக்கு விரும்பினாலும் காங்கிரஸ் விஜயுடன் சேர்வதற்கு தயாரா இல்லை. இந்த மனநிலையை உடைப்பதற்காக நாளைக்கு மறைமுகமாக நாளைக்கு அவர் தந்தையார்கிட்ட குரல் கொடுக்குறாங்க. அவங்க இழந்த அதிகாரத்தை விஜயனுடைய விருப்பத்தோட அவங்க அப்பா பேசிருக்காரு. அவங்க அப்பா அரசியலுக்கு வாங்கன்னு இவரு அப்பா சொன்னதுக்கு அப்பனுக்கும் அவனுக்கும் பேச்சுவார்த்தையே இல்லாம போச்சு. அந்த அளவுக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இவங்க அப்பா அரசியல் கட்சி கூட்டணியை பத்தி பேசுவாரு, விஜய் சும்மா இருப்பாருன்னு நினைச்சீங்களா? என் கட்சி நீ என்ன பதவியில இருக்கிறியா? நீங்க இன்னும் வரவே இல்லை. அதுக்குள்ளார நாளைக்கு உங்கள் செயல்பாடுகளுக்கும் உங்களுடைய தேவைகளுக்கும் உங்கள் அரசியல் கொள்கைகளுக்கும் உங்க அப்பா பதில் சொல்றாரு. நீங்க நாளைக்கு திமுகவை வாரிசு அரசியலுங்கிறீங்க. உங்களோட விருப்பம் இல்லாம சொல்லி இருப்பாரு. சண்டை வந்திருக்கணும்ல, ஏன் பேசணும்னு வந்திருக்கணும்ல, இல்ல அவர் நாளைக்கு அந்த மாதிரி இல்ல பேசிருக்க கூடாதுன்னு ஏதாவது வந்திருக்கணும்ல. நீங்க அரசியல் கட்சி விஜய் தொடங்குவாருன்னு சொன்னதுக்காக நாளைக்கு நான் அப்படிலாம் ஆரம்பிக்க மாட்டேன்னு அப்பாவுக்கும் மகனுக்கும் சண்டை பேச்சுவார்த்தையே இல்லாமல்ல இருந்தீங்க. இன்னைக்கு உங்கள் அரசியல் கட்சி நகரை உங்கள் தந்தையார் முடிவு செய்யும் போது ஏன் அமைதி காக்க வேண்டும்? அப்ப உங்க அனுமதியோட பேசுறாருங்கிறதான் புரிஞ்சுக்கப்படும். அப்ப நாளைக்கு காங்கிரஸ் வரணும்னு நீங்க விருப்பப்படுறீங்க, அவங்க வரத்துக்கு தயாரா இல்லைங்கிறாங்க. நீங்க நாளைக்கு அப்ப கூட சொல்றாரு, பத்திரிகையாளர்கள் கேட்கிறப்ப போய் அவங்க கிட்ட சொல்லுங்க, அவங்க கிட்ட சொல்லி வர சொல்லுங்க, அவங்கதான் வரமாட்டேங்கிறாங்க, சோனியா காந்தி கிட்ட ராகுல் காந்தி கிட்டே போய் பேசுங்கிறாரு. அப்ப யாருக்காக நாளைக்கு நாக்க தொங்க போட்டு அலைகிறாங்கன்னு தெரியுதா? இதுதான் நான் சொன்னேன். திமுக வாரிசு அரசியலுங்கிறீங்க, காங்கிரஸோட கூட்டணி சேர விருப்பப்படுறீங்க. இதே அதிமுக ஊழல் கட்சிங்க, காங்கிரஸ் மேல ஊழல் இல்லையா? UPA 1 UPA 2 நடந்த ஊழல்லாம் எடுப்போமா? காமன்வெல்த்ல இருந்து ஆரம்பிச்சு, DLFல இருந்து, மைன்ஸ்ல இருந்து, 2G ஸ்பெக்ட்ரத்துல இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் அந்த கவர்மெண்ட்ல நடந்தது தானே. என்ன நடக்காம இருந்துச்சு? அவங்க பெரிய அப்படியே தியாக பரம்பரை நடத்துறாங்க. இப்ப அவங்க கை கொத்தா பரவாயில்லையா? அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி தானே அவன் ஊழல் பண்ணா அது மறந்துருச்சு. இப்ப பிஜேபி தானே இருக்குது, அவனை மட்டும் அடிப்பான். பழைய ஊழல் பண்ணவனே இன்னைக்கு கூப்பிட்டு காலையில குளிப்பாட்டி பவுடர் பூசி நாளைக்கு சுந்தரா டிராவல்ஸ் மாப்பிள்ள மாதிரி ரெடி பண்ணி திரும்பி நிப்பாட்டிக்கிட்டா அவன் நல்லவன் ஆயிடலானா? சார், வெளிப்படையா நீ ஒரு பெரிய அசிங்கம் என்ன தெரியுமா? இதுவரைக்கும் எந்த திராவிட கட்சியும் கொடுக்காத ஆஃபர், இதுவரைக்கும் ஆண்ட கட்சிகள் யாருமே வாயை திறக்காது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, கதவை திறந்து வச்சிருக்கிறோம் அப்படின்னு ஒரு நாய் வந்துச்சா அந்த பக்கத்து? ஒரு லெட்டர் பேடு கட்சி, அடையாளப்படுத்த முடியாத அளவுக்காச்சு யாராவது ஒருத்தர் வந்தாங்களான்னு சொல்லுங்க. விஜய் ஃபில்டர் பண்ணிட்டாரா? அதாவது நிறைய ஃபில்டர் பண்ணா கொஞ்சமாச்சு கீழே சிந்துடும். எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணா அது பேர் ஃபில்டர் இல்ல, பிளாக். நீங்க எதுக்கு அப்புறம் ஆஃபர் கொடுக்குறீங்க? எல்லாரும் அன்னைக்கு மேடையில பேசுறப்ப டயலாக் என்ன சொன்னீங்க? நம்மளை நம்பி வரவர்கள் நம்ம நல்லா இருக்கிறப்ப அவங்க தான் நல்லா இருக்கணும் தானே சொன்னீங்க. அப்புறம் நான் வரவங்களை எதுக்கு கட்டைய போடுறீங்க? எல்லாத்தையும் நான் சேர்த்துக்க வேண்டியது தானே. ஒருத்தர் கூட ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு ஜாதி அமைப்போ இல்ல பேருக்குன்னு தேர்தல் ஆணையத்தில் ஒரு சின்னம் வச்சிருக்கிறேன்னு சொல்ற எந்த கட்சியாச்சும் வந்தாங்களாங்கிறப்ப எப்படி காங்கிரஸ் மாதிரி ஒரு பெரிய கட்சி இன்னைக்கு வெறும் கூட்டத்தை மட்டும் பார்த்துட்டு ஒரு கன்சிடரபிளா உங்களை லீடர்னு அக்செப்ட் பண்ணிட்டு வரும்? அதாவது சேம் ஃபேக்டர். எடப்பாடி எப்படி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அதிமுக கட்சிக்கும் ரெட்டலை சின்னத்துக்கும் தகுதியே இல்லாத ஒரு தலைவராக இருக்கிறாரோ, நீங்களும் நாளைக்கு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு நடிகருங்கிற போறதுல தகுதியே இல்லாத ஒரு தலைவரா இருக்கிறீங்க. என்ன காட்டுது? 24 அவர் கூட யாரு போனா? யாருமே போல. மன்சூர் அலிகானே வேணான்ட்டாரு. இன்னைக்கு 26 ஆட்சி அதிகாரத்துல தரான்னு உங்ககிட்டயும் யாரும் வரல. காங்கிரஸை கடைசியா உங்க அப்பா விட்டுக்கிட்டு ரோட்ல நின்றுட்டு ஐயோ வர சொல்லுங்க, நாங்க பவர் தரோம் அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருக்குது. இப்ப யாரு அவன் பவர் தர? நீ பவர் இருந்தாதானே எனக்கு தரத்துக்குங்கிற மாதிரி தரலாம். உண்மையிலேயே ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறது எப்ப தருவீங்க? உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் கிடைச்சாதானே, அதை நம்பலாம் தானே வருவான். அதனாலதானே இப்ப யாரும் வரமாட்டேங்கிறான். இதுதான் உங்களுடைய வீக்னஸா காட்டப்படுது. வெறும் தலை கணக்கை மட்டும் காட்டிக்கிட்டு நான் தான் போனா முன்னையே சொல்லியிருக்கேன். திமுகல அப்புறம் நாளைக்கு தலை கணக்கை வச்சுதான் நீங்க கன்சிடரேஷன் பண்ணணும்னா குஷ்பு திமுகவின் தலைவராக இருக்கணும், வடிவேலு திமுகவின் சார்பாக முதலமைச்சராக இருக்கணும். எவ்வளவு கூட்டம் வந்துச்சுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதெல்லாம் நாளைக்கு இயல்பான அரசியல்களுக்கு ஒத்து வராது. செயல்பாடுகள் மிக முக்கியம். ரைட்டு, உங்களை ஒரு தலைவரா பாக்குறான், மாற்றத்துக்கு உண்டான தலைவராக நினைக்கிறான், உங்க பின்னாடி கண்மூடித்தனமா ஒரு கூட்டம் இருக்கு, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் நீங்க சொல்றீங்களா 2 ஆண்டு முடிந்து விட்டது, 3ஆம் ஆண்டு துவக்க விழா, இதுல நான் சொன்ன சம்பவங்கள்ல 10 தடவை தான் வெளில வந்திருக்காரு. விரல விட்டு என்ற அளவுக்கு வெளில வந்திருக்கிறீங்க.
மக்கள் பிரச்சனைக்கு அப்படிங்கிறப்ப எனக்கு தெரிஞ்ச அதுல ஒண்ணே ஒண்ணுதான். 49 பேர் இறந்ததுக்கு அது நீங்க பண்ணதுக்கு அது விட்டுருங்க. இந்த கஸ்டோடியல் டெத்து நாளைக்கு கவர்மெண்ட் அலிகேட் பண்றான்னு இதுக்கு முன்னாடி இறந்தவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு மேடையில் நிற்பாங்க. இது ஒண்ணுதானே, இது வரைக்கும் அவர் மக்களுக்காக நின்னது இது ஒண்ணுதானே. பரந்தூர்ல என்ன அது அவர் ஸ்கூலுக்காக போனாருன்ட்டாங்கல்ல. இப்ப இவர் போனவன உடனே மோடி நடுங்கிட்டாரா, ஏர்போர்ட்டை நிறுத்திட்டாரா? இந்த சொல்ற மாதிரி மேல பறக்கிற பிளேட்டுக்கு கீழே இருந்து கருப்பு கொடி காட்டி நிறுத்த சொல்ற மாதிரி இருக்குது. நீங்க போனதுனால அது மாற்றம் மாற்றுச்சா? பரந்தூருக்கு போனதுன்னு அப்பயுமே இவர் வெறும் பங்களாக்குள்ளாரையே உட்காந்துருக்காரு. நான் தான் சொல்றேன், இல்ல விமர்சனங்களுக்கு ஒரு செயல்பாடா தான் காட்டுறாரு. பங்களாக்குள்ளாரே இருக்காரு, கட்சி ஆரம்பிச்சாரு, கொள்கை ஆரம்பிச்சாரு, 1 வருஷம் ஆச்சு. தாங்க மாட்டீங்கன்றாரு. ஏன்டா கூப்பிட்டோன்னு நினைப்பீங்க? அட வாங்குங்க, அதெல்லாம் நாங்களாம் தாங்கிக்குவோம். இதெல்லாம் நீ படுத்துற பாட்டுக்கு வீட்டுக்குள்ளார இருந்துட்டு இப்படி அப்பப்போ வெளில வந்துட்டு பேசுறத தாங்குறத வெளில வந்தா தாங்க மாட்டோமா? தாராளமா வரட்டும். பரந்தூரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு அது குறிப்பிட்ட ஒரு கிராம பகுதி, அதிகபட்சம் போச்சுன்னா 2500 குடும்பத்துக்கு மேல இருக்காது. அங்க போயிட்டு வந்தது நீங்க நீங்க போனதுனால அங்க எல்லாம் மிரண்டு மத்திய அரசாங்கம் நடுங்கி எடுத்துருச்சா? ஓப்பனா சொல்லிட்டாங்க, அங்க இவரோட ஸ்கூல் இருக்கு, ஸ்கூலை காப்பாத்துறதுக்காக போனாருன்னு. அதுவும் உங்க பிரச்சனையில தான் வந்துச்சு. அண்ணாமலை கேட்டாரு, மும்மொழி கொள்கையை எதுக்குறீங்க, ஆனா நாளைக்கு உன் ஸ்கூல்ல ஏன் நாளைக்கு இது பண்ற ட்ரஸ்ட் இதுதான் உன் பேர்ல தான் இருக்குது, உங்க அப்பா இருக்கிறாரு, நாளைக்கு நீங்க தான் 3 சிபிஎஸ்சி நடத்துற, ஹிந்தி சொல்லி தர உன் ஸ்கூல்லன்னு கேட்டாரு. அதுக்கெல்லாம் பதிலே இல்லையே. விமர்சனங்களுக்கு பதில் சொல்லுங்க சார். சீமான்னு சொல்றதுக்கெல்லாம் நீங்க பதில் சொன்ன வேணாம். அண்ணாமலை நீங்க பேசின கொள்கைக்கு தானே கவுண்டர் போட்டு வச்சாரு. எங்க இது வரைக்கும் பதிலே இல்லை. கடந்து போறீங்க, பதில் சொல்ல முடியாது, கடந்து போறீங்க. அதனாலதான் பத்திரிகையாளர்களை சந்திக்க தயங்குறீங்க. எவனாவது கிடுக்கு பிடி போட்டானா மாட்டிக்கிங்க. லட்சணம் இதுதான் தெரிஞ்சு போயிடும். நாளைக்கு அது பழைய டப்பா உருட்டுறது இருக்கட்டும், நீ நசுங்கின டப்பா இது ஒன்றும் இல்லாத டப்பான்னு தெரிஞ்சிருங்கிறதுனால தானே ஓடுறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் பிரச்சனைக்கா நீங்க சொல்றதே வச்சுக்கிறேன். கஸ்டோடியல் டெத்து பரந்தூர் இன்னும் 2 வருஷத்துக்கு 2 பிரச்சனைக்கா? இன்னும் அப்ப நீங்க மக்கள் எல்லா பிரச்சனைக்கும் வரணும்னா ஒரு 10 வருஷம் ஆமா? 2 வருஷம் நிறைவுக்கு 2 மக்கள் பிரச்சனைக்கு மட்டும்தான் வெளில வந்திருக்கிறீங்க. இது நாளைக்கு எனக்கு ஆட்சி அதிகாரத்தை ஆளக்கூடிய தகுதியை கொடுத்துருச்சுன்னு விஜய் தன்னை நினைச்சுக்கிறாருன்னா இது வேடிக்கையா தானே இருக்குது. இல்ல இன்னொரு விஷயம், விஜய வெளியில கூட்டிட்டு இட்டுட்டு போறதுக்கே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதனாலதான் எங்க தலைவரை வெளில கொண்டு வர்றது இல்லை அப்படின்னு புசி ஆனந்தே பேசியிருக்கு. வெளியில நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்குல்ல சார். நான் என்ன சொல்றேன், நீங்க இப்ப ரிசர்வ்டா சார்ட்டர் பிளைட்ல வரீங்க, மக்கள் பயன்படுத்தக்கூடிய விமானங்கள் பயன்படுத்துறது இல்லை. எல்லா அரசியல் கட்சி தலைவர் நான் என்ன கேட்கிறேன், மக்களோடு மக்களாக இருந்தால்தான் மக்கள் தலைவராக இருக்க முடியும். மக்களை ஆள மட்டும் நினைக்கிறேன், ஆனா மக்களிடம் இது ஒதுங்கியே இருப்பேன் அப்படிங்கிறப்ப அது மக்கள்கிட்ட ஜெல்லாவாது. சார்ட்டர் பிளைட்ல வரீங்க, ரிசர்வ்டு பஸ்ல வரீங்க, திடீர்னு இறங்கிட்டு அங்க குபுக்குன்னு பஸ் மேல ஏறுறீங்க, அப்படியே திரும்பி குபுக்குன்னு பஸ்ஸுக்குள்ளார போய் அதுக்கப்புறம் அங்க இருந்து அப்படியே கார் வழியா தப்பிச்சு ஓடி போயிடுறீங்க. அப்படின்னா இது எப்படி இருக்கும் சொல்லுங்க? ஆள்றதுக்குன்னு ஒரு தகுதிகள் இருக்காது இல்லையா? இட்டின்னு போறதுக்கு வலிக்குதுன்னா ஏன் இட்டின்னு வராத, அங்கேயே கிடக்கட்டுன்னு விட்டுத்தல, அவ்வளவுதானே கேட்க முடியும். நீங்க உங்களை யாருப்பா அவ்வளோ உங்களுடைய பிரைவசிய உங்களுடைய இதெல்லாம் நாளைக்கு வெளியில விட்டுட்டு நீங்க வெயில்ல நில்லுங்க, மக்களோட நில்லுங்க, கட்டி பிடிச்சிக்கங்க. நான் தான் சொல்றேன்ல, 33 வருஷம் சினிமால இருந்தாங்கிறாரு. இந்த 33 வருஷம் சினிமாவில் பூத்தூவி பால் ஊற்றி ஷோ எடுத்து நாளைக்கு அஜித்துக்கும் விஜய்க்கும் சண்டை வரப்ப விஜய் படத்தை தூக்கி பிடிச்ச ரசிகர்களுடைய அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறப்பதான் மேடையில ஏற்றி கூப்பிட்டு வச்சு தோல் மேல கையெழுத்து போட்டு போட்டோ எடுக்கிறாரு. இத்தனை வருஷமா அவங்க கூட ஒரு போட்டோ கூட எடுக்கல, அவங்கள என்ன ஏதுன்னு கூட கேட்கல. அங்கங்க அவன் இவர் மேல இருந்த பைத்தியத்துக்கு விஜய் மக்கள் இயக்கம்னு அவன் பேர் வச்சு ஊராட்சி தலைவர்கள்ல தேர்தல் நின்னெல்லாம் கூட அவன் அந்தந்த கோவிட் சமயத்துல அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அவன் தனிப்பட்ட முறையில சொந்த காசுல செலவு செஞ்சு ஜெயிச்ச நல்ல பேரை வச்சுக்கிட்டு ஜெயிச்சுக்கிட்டாங்க. உங்களுக்கும் அதுக்கும் பங்கு இருக்குதா? 150 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க. நாளைக்கு இதே நடிகர் சூர்யா இப்ப அறக்கட்டளை வச்சிருக்கிறாரு அகரான, இத்தனை 1000 பிள்ளைங்களை படிக்க வைக்கிறேன், இவ்வளவு நல்லது செஞ்சேன்னு பேசுற மாதிரி நாளைக்கு விஜய்னால ஒண்ணு சொல்ல முடியுமா? 150 கோடி ரூபாய் சம்பளத்துல நாளைக்கு இவ்வளவு ஃபண்டு நான் ஒதுக்குறேன், இவ்வளவு பேரை படிப்பு வைக்கிறேன், இவ்வளவு பேர் செலவு வைக்கிறேன், இதை சொன்னோன்னா நான் தான் சொன்னேன். இதை சொன்னோன்னா அடுத்த ஃபங்க்ஷன்ல ஏதோ விஜய் டியூஷன் சென்டரு எங்கேயோ நீட் சென்டர் இங்க படிக்கிறாங்கன்னு மேடையில ஏற்றி ஒரு 4 பேருக்கு சர்டிபிகேட் கொடுத்தாரு. அதுவும் அங்கங்க இருக்கிறவன் நம்ம நாளைக்கு ரசிகர் மன்ற மாவட்ட தலைவரா இருக்கிறோம், அங்க இருக்கிற பிள்ளைங்களுக்கு செஞ்சது. நான் கேட்கறது, நீங்க வரி கட்டுற டாக்ஸ்ல பிரைம் மினிஸ்டர் ஃபண்டு கோவிடுக்கு ஃபண்டு கொடுத்தாரா? நீங்க எடப்பாடி பழனிசாமியை கோவிட் அப்ப சட்டசபையில செக்ரட்டரியேட்ல சந்திக்கிறாரு. எதுக்கு சந்திச்சாரு? மாஸ்டர் படத்துக்கு ரிலீஸ் ஆகுது, 50% தான் சீட்டு இருக்குது, எனக்கு 100% சீட்டு கொடுங்க தேட்டருக்குன்னு கேட்கறதுக்கு தான் வந்தார். அவர் படத்துக்கு தானே வந்தார். மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கான்னு நிதி கொடுத்தாரா? ஏன்னா 2 கோடி ரூபாய் நாளைக்கு என்ன வருஷத்துக்கு 2 படம் நடிக்கிறாரு, 300 கோடி ரூபா வரும். அதுல ஒரு 1%
நாளைக்கு வெறும் 1% 3 கோடி ரூபா கொடுக்க மாட்டீங்களா? என்ன கொடுத்தாரு இது வரைக்கும், என்ன செஞ்சாரு? பாதிக்கப்பட்ட மக்களையும் நாளைக்கு காய்கறி கொடுக்குறேன், அரிசி மூட்டை கொடுக்குறேன், பெரிய ஊர்ல இல்லாத பொல்லாப்ப கொடுத்து விட்டாரு. அதையும் நாளைக்கு அவர் பங்களாவுக்கு கூட்டிட்டு வந்து அவருக்கு கல்யாண மண்டபத்தில் வச்சுக்கிட்டு கொடுக்குறாங்க. இது இப்படி இருக்கிறப்ப நாளைக்கு எப்படி சார் நாளைக்கு மக்கள் உங்களை பார்ப்பான்னு நினைக்கிறீங்க? கண்மூடித்தனமாக இருப்பதனால், உண்மையை உணராமல் இருப்பதனால், நியாயமான விஷயங்களை கேள்வி கேட்க துணிச்சல் இல்லாதனாலதான் அவங்க தற்கூறிங்கிறாங்க எல்லாம். எதுக்கு சும்மா சொல்றாங்க? என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டான், பைத்தியம் மாதிரி கத்திக்கிட்டே இருக்கிறான், இவன் பின்னாடியே அலைகிறான். இது உருப்படாது. இதுன்னா உண்மையிலே இது தற்கொலைங்கிற வார்த்தை இவருக்காக மட்டும் கண்டுபிடிச்சதா? உண்மையான பாரம்பரியமா தற்கொலைங்கிற வார்த்தை உணர்வுகளை உண்மையை உணராதவன் பேர் தான் தற்கொலை. சொல்றதை புரிஞ்சுக்க மாட்டானா தான் தற்கொலை. அவன் பின்னாடி இருக்கிறதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேங்குது, அதான் தற்கொலை. அவ்வளவுதானே. தமிழ்நாட்டு மக்களும் தற்கொலை அப்படின்னு விஜய் நினைச்சாருன்னா அவர் தான் பெரிய தற்கொலை. இல்ல இதை இப்படி பார்ப்போமே, இன்னமுமே விஜய் வருகைக்கு பிறகு கசப்பில்லாத திமுக காங்கிரஸ் கூட்டணியில் கசப்பு வந்தது. பேசக்கூடாது, கூட்டணியை பற்றி பேசக்கூடாதுன்னு சொன்ன பிறகும் கூட இன்னமும் சைலண்டா சில பேர் திமுக மீதான வன்மத்தை சைலண்டா கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. மாணிக்கம் தாக்கூர், திருச்சி வெளிச்சாமி விரும்பிக்கிட்டு இருக்காங்களா? இன்னமும் என்ன ஆகுது? சாரிங்க, ஆசை யாரை விட்டது? எல்லாத்துக்கும் நாளைக்கு ஏதாவது ஒண்ணு பெருசா புதுசா இருக்கிறதுன்னு சொல்ற மாதிரி என்னதான் கட்டி அழகா வீட்டுல ஒண்ணு வச்சிருந்தாலும் ரோட்ல ஏதாவது ஒரு குரங்கு போச்சுன்னா பார்க்கதான் செய்வாங்க. அது மாதிரி நாளைக்கு இங்க ஒழுங்கா யோகிதமா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கு திமுகவும் காங்கிரஸும். இந்த மாதிரி சில புறம்போக்குங்களுக்கு இந்த வரது போறது மேலெல்லாம் கண்ணு போகுது. அதுல ஒரு ஆசை திடீர்னு அது கூட போய் கொடுத்துறாமே அலையிடுங்க. ஆனா நாளைக்கு உண்மையிலேயே மேல இருக்கிறவங்க முடிவெடுத்திருக்காங்களான்னா கிடையாது. கீழே இருக்கிறவங்க அந்த மாதிரி நினைச்சு. நீங்க சொன்னீங்கல்ல இந்த மெச்சூரிட்டி எல்லாம் தற்கொலை, இவங்க எல்லாம் மெச்சூர்டு லீடர்ஸ். யார் சொன்னா? திருச்சி வேலுசாமி போன்ற அப்படின்னு உங்ககிட்ட யார் சொன்ன? அவரே சொல்லிக்கிட்டாரா? இல்ல சார், அவருடைய அரசியல் அனுபவம். யாரு சொன்ன? என்ன அனுபவத்துல இப்ப எந்த ஆட்சியை கவுத்து விட்டாரு, எந்த ஆட்சியை அவர் நல்லா நட்டி விட்டாரு? இப்ப ட்ரம்ப் இவரை கட்டுதான் நாளைக்கு திரும்பி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாரா? நீங்க வேற வயசாயிருச்சு, ஒரு கட்சியில இத்தனை வருஷமா இருக்கிறன்னா அதெல்லாம் அரசியல் அனுபவமா? எதை கேட்டு இவருடைய பேச்சை கட்டி இல்ல இவர்னால என்ன சக்சஸ் பண்ண முடிஞ்சு, இல்ல இவர்னால அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ன சக்சஸ் பண்ணிட்டுன்னு சொல்லுங்க. நீங்க இன்னைக்குமே சரி, மாணிக் தாக்கூருக்கு அடையாளமே நாளைக்கு திமுக கொடுத்தது. உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு சுயம்பா இருக்கிறீங்க, உங்களுக்கு அவ்வளவு சுயமரியாதை இருக்குன்னா திமுகனால நான் ஜெயிக்கல அப்படின்னு நினைக்கிறவர் அப்ப அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நான் வெறும் கை சின்னத்துல காங்கிரஸ் உதவியோட நான் நிக்கிறேன், நான் ஜெயிக்கிறேன்னு துப்பு இருந்தா ஜெயிக்கணும். நான் தான் சொல்றேன்ல, அதிகாரம் பதவி கிடைத்து விட்டது. 29 வரைக்கும் நான் எப்படினாலும் எம்பி அப்படிங்கிற திமிர்ல நாளைக்கு ஏதோ இருக்கிற இடத்துல வம்பிழுக்கணும். அவங்களுக்குன்னு சில ஆதாயங்கள் கிடைக்காம இருக்கும். எம்பியா இருந்தாலும் விருதுநகர்ல சில அமைச்சர்கள் அவருக்கு தேவையானது செஞ்சு கொடுக்காம இருப்பாங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு மாவட்டத்துக்குள்ளார அவருக்கு ஒரு அனுசரிப்பு இல்லாமல் இருக்கும். அதுக்காக தன்னுடைய தனிப்பட்ட முறையான வன்மங்களை கேட்கறது. இப்ப வேலுச்சாமிக்கு எந்த பதவியும் கிடைக்கல, நீங்க எம்பி கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எம்எல்ஏ கொடுக்க மாட்டேங்கிறீங்க, என்ன எம்பி கூட விட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற கடுப்புல பேசுறாரு. அவரை பொறுத்தாரு புதுசா ஒண்ணு வந்திருந்தால் அது நாளைக்கு இங்க போலாமே அங்க போலாமே. இப்ப நாளைக்கு நீங்களே ஒரு யூடியூப் சேனல்ல வேலை செய்யறீங்க அப்படின்னா, புதுசா ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க, நல்லா சம்பளம் தரேன்னா டக்குன்னு நம்ம ஒரு யோசனை எதுக்கும் ஒரு லெட்டர் அங்க போட்டு வைப்போம்னு தோணும். அது மாதிரி அது எப்ப தோணும்னா, சில அல்பங்களுக்கு நம்பகத்தன்மையா இருக்கிற இடத்துலயே இருப்போம், நம்மளுக்கு இதுதான் நினைக்காம எங்க கதவை திறந்தாலும் நாளைக்கு உள்ள போயிட்டு வரலாம்னு நினைக்கக்கூடிய சில அல்பங்களால் அது நடக்கதான் செய்யும். இவரை பொறுத்த வரைக்கும் ஆஃபர் பெருசா தரேன்னு சொன்னாலும் நீங்க சொல்ற சலசலப்புகள் இருக்கதான் செய்யும். ஏன்னா அது பேரம் பேசுறதுக்காக பண்றது. இருக்கிற இடத்துல இருந்து நீ பண்றியா இல்ல நான் போயிருவேன் அப்படிங்கிறப்ப நாளைக்கு கொஞ்சம் கூட. இப்ப ஏன்னா 25 இருந்து 20 ஆகும் நாங்க காங்கிரஸ்க்கு எம்எல்ஏ சீட்டு. இப்ப 25 இருந்து 30 ஆயிருக்குல்ல, அது நாளைக்கு அவங்களோட இந்த ஜர்க்குனாலதான் அதுக்காக பயன்படுத்திக்கிறாங்க. அப்படியா? ஆமா. அதிகமா கூட்டி கொடுப்பாங்களா? கூட்டி கொடுக்க மாட்டாங்க, 5 சீட்டை கூட்டி கொடுப்பாங்க. 5 சீட் தராங்க. அதாவது 25 எம்எல்ஏல இருந்து 20 ஆட்சி. மக்கள் நீதி மையம் இருக்கு, மற்ற கட்சிகள்லாம் இருக்கு. இல்ல பேலன்ஸ் பண்ண ரொம்ப கஷ்டம். அதான் என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. இதுல வேற தேமுதிக வேற பேசிக்கிட்டு இருக்காங்கிறாங்க. என்ன பிளான்ல மூவ் பண்றாங்கன்னு தெரியல. இப்ப ஒரு ராமதாஸ் வேற அவர் ஜிகேம் பண்ணி நாங்க கண்டிப்பா தேர்தலில் தனித்து நிக்க மாட்டோம், கூட்டணியில தான் நிற்பாங்கிறாரு. அப்ப அவங்கள யாரை நோக்கி பயணிக்க போறாங்க அப்படின்னு கேள்விக்குறியா இருக்குது. என்னைக்கு எனக்கு வந்த தகவல், கனிமொழி அவர்கள் வந்து ராகுல் காந்தி கிட்ட போய் டெல்லியில பேசினது 30 சீட்ஸ் பிளஸ் 1 ராஜ்யசபா. ப. சிதம்பரத்துக்குங்கிறாங்க ராஜ்யசபா. அதனால ஒரு ராஜ்யசபா 30 எம்எல்ஏ சீட் உறுதியாக மூடப்பட்டு விட்டுறதா தாவேகா காங்கிரஸ்? கண்டிப்பா கிடையாது. மல்லிகார்ஜுன கார்கேவே இறுதியான முடிவு அவர்தான். இதுக்கு முன்னாடி வந்து அம்மா வந்து திமுகவுடன் மகன் வந்து தாவேகான்னாரு. அதாவது அம்மா மகனுக்குள்ளார இருந்த இது.
இப்ப இவர் என்ன முடிவு பண்றாரோ அதான் மெஜாரிட்டிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்ப கார்கே வந்து திமுகன்ட்டார். ஸோ அதனால இப்ப அம்மாவும் கார்கேவும் திமுகங்கிறப்ப ராகுல் காந்தி அமைதியாயிட்டார். விஜயும் ஒரு ரொம்ப தீவிரமா முயற்சி பண்ணாரோ காங்கிரஸ் ரொம்ப தீவிரமா பேச்சுவார்த்தை நடந்த பேச்சுவார்த்தை கண்டிப்பா. அப்புறம் பிரவீன் சக்கரவர்த்தி யாருன்னு நினைச்சீங்க? சோர்ஸ் ஃபேக்டரை அவங்க அத வந்து அந்த கட்சிக்காரங்களே தலைவரே விமர்சிக்கிறாரு. அல்ல அது அவர் பண்ணலாம். ஆனா அனுப்பி விடுறது அங்க இருக்கிறவர் தான் அனுப்பிச்சு விடுறாரு. அப்படியா? இப்ப என்ன பேசினாலும் மெயில்ல பேசுறாங்க, ஃபேஸ் டைம்ல பேசுறாங்க, நெட்ல பேசுறாங்க, என்ன பேசினாலும் இங்க இருக்கிற போலீஸ் வச்சு நீங்க எடுத்துருவீங்க. அதனால நாளைக்கு ஒரு ஆளுகிட்ட சொல்லி டைரக்டா அனுப்பிச்சு விட்டு பேசிட்டு திரும்பி அதனாலதான் இப்ப ஏன் டெல்லியில எல்லா தலைவர்களும் ஏதாவதுன்னா அமித்ஷாவை நேர்ல போய் பாக்குறாங்க. நேர்ல பாக்குறது தான் உங்களுக்கு டைரக்ட் கான்வர்சேஷன், பிரைவசி ஃபேக்டரி. வேற எந்த கம்யூனிகேஷன்ல வந்தாலும் எங்கிட்டாச்சும் ஏதாவது லீக் ஆயிரும். செல்வ பெருந்தகை விமர்சனம் செய்தாலும் அவர் பிரவீன் சக்கரவர்த்தி அனுப்புறது ராகுல் காந்தி தான். அனுப்பிதான் இங்க அவங்களுக்குள்ளார சோர்ஸ் பார்த்துட்டு என்ன ஆகியாது பிளஸ் மைனஸ் இதெல்லாம் பேசிட்டு தான் அங்க போய் அவங்க ஃபீட்பேக்கே கொடுத்தது. ஏன் டிராப் ஆச்சு? அவர் இப்ப வரைக்கும் ஏன் போகணும்னு தான் விரும்புறாரு. ராகுல் காந்திக்கு ஃபுல் இன்ட்ரெஸ்ட் தான். சோனியா காந்தி ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே, அதுக்கு என்ன செய்யறது? அதனாலதான் இப்ப நாளைக்கு இவங்க 2 பேத்துக்குள்ளார கருத்து முரண்பாடு வந்தப்ப அப்ப மல்லிகார்ஜுன கார்கே நீங்க அமைதியா இருங்க, நான் எல்லாத்தையும் வர சொல்லி கேட்கிறேன், நான் கேட்டுட்டு நான் டிசைட் பண்றேன் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் ரைட்டு நீங்க விடுங்க அப்படின்னா அவர் இப்ப கரெக்டா அவங்க அம்மா ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு. அதனால டிஎம்கே ஃபைனல் ஆயிடுச்சு. இந்த சீட்ஸ் நெகோசியேஷன் மந்திரி சபையெல்லாம் இடம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்களும் அதை பத்தி எல்லாம் எதுவும் பேசல. இப்ப வந்து சீட் எவ்வளோ வேற என்ன அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கு. இப்ப ராஜ்யசபா ஒண்ணு கொடுக்குறேன்னு எக்ஸ்ட்ராவா பேசியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கடந்த காலங்கள்ல எப்பயுமே ராஜ்யசபா கொடுக்கல. சிதம்பரம் ரொம்ப இணக்கமா இருக்காரு ஸ்டாலினை விட்ட. அதனால சரி அவருக்காக நம்ம செஞ்ச மாதிரி இருக்கட்டும். இன்னொன்னு காங்கிரஸே விட்டுட்டு போனாலும் சிதம்பரம் நம்ம பக்கம் நிக்கிறேங்கிறாரு. அதனால அப்ப 6 வருஷம் அவருக்கு எம்பி கொடுத்தாங்க. நம்மளுக்கு அந்த எந்த சூழ்நிலையிலையும் நாளைக்கு 29 கூட காங்கிரஸ் நம்ம வேணாம்னா கூட சிதம்பரத்தை கையில வச்சுக்கலாம் அப்படின்னு அவங்க கேலி பண்ணி கொடுக்குறாங்க. நிறைய விஷயங்களை ரொம்ப நன்றி சார்.